back to the channel Unknown Physics. So, இன்னைக்கு நம்ம Quantum 100 series ஓட 8th வீடியோல இருக்கோம். So, last வீடியோல how to find the probability of a particle பார்த்தோம். So, இதுக்கு முன்னாடி நிறைய important concepts நான் discuss பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க லிங்க் description boxலயும் தரேன், iCardsலயும் தரேன். மறக்காம செக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இதான் நீங்க first time வரீங்க அப்படின்னா, so இந்த சேனல்ல different concepts of physics பண்ணிட்டு இருக்கேன். Right now ரெண்டு series பண்ணேன். One is Quantum 100, it is completely Tamilல, and then Mastering MMP, it is in English. Okay, it will be really helpful for your competitive exam preparation, entrance exam ஆகட்டும் சரி, qualification exam, anything it will be really helpful for you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா probability and most probable value. So probability for one dimension தான் last week full நம்ம cover பண்ணோம். இன்னைக்கு 3 dimensional பார்த்துட்டு and then few problems நான் இன்னைக்கு கொடுக்குறேன், அதை work பண்ணுங்க. So it will be really helpful. ஓகேங்களா? So let's get into the video. Okay, so last week நம்ம எப்படி probability கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் last videoல. So probability வேணும் அப்படின்னா it is integral x1 to x2 psi star psi dx அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? So this is for a one dimensional case. So if we are given a 3 dimensional caseல இருக்கு அப்படின்னா, for example hydrogen atom எல்லாமே, அப்ப என்ன பண்ணுவோம்னா your probability will be equal to integral x1 to x2 psi star psi into d tau. ஓகேங்களா? So இந்த d tauன்றது it is r square dr sin theta d theta and d phi, sin theta d theta into d phi. ஓகேங்களா? So இதை எந்த இடத்துல இந்த யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஹைட்ரஜன் ஆட்டம் அந்த ப்ராப்ளம் கேசஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல இந்த d tau இன்டெகிரல் இருக்கு பார்த்து, d tau ஓட எக்ஸ்பான்ஷன் தான் r square dr sin theta d phi. அகைன் நம்ம மாஸ்டரிங் MMPல வெக்டர் கால்குலஸ் பார்க்குறப்ப இந்த டாபிக் நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரைட் நவ் இதுல sin theta d phi இந்த இன்டெகிரல் இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு இன்டெகிரல் சால்வ் பண்ணோம் அப்படின்னா your answer will be 4 pi. ஓகேங்களா? ஸோ இதுல தீட்டாவோட லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா it will be from 0 to pi இருக்கும். and then d phi ஓட லிமிட்ஸ் it will be 0 to 2 pi. ஸோ ஜஸ்ட் இந்த லிமிட்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா you will be getting 4 pi. ஓகேங்களா? ஸோ இது ஸ்டாண்டர்ட் வேல்யூ, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ என் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா for a hydrogen atom your wave function for the first state is given by 1 by root pi a naught cube into e raised to minus r by a naught. ஓகேங்களா? ஸோ இது அகைன் பிக் டெரிவேஷன் வந்து வரும், பட் ஸ்டில் நான் டேரக்டா வேவ் ஃபங்க்ஷன் ஃபார் அ ஹைட்ரஜன் ஆட்டம் என்னன்றதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, அகைன் இட் இஸ் அ CSR நெட்ல கேட்ட கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான், வாட் இஸ் த probability of finding an electron within Bohr radius, finding an electron within the Bohr radius. ஓகேங்களா? within the Bohr radius. so இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் here உங்க wave function, it is a normalized wave function. so probability is equal to integral psi star psi into d tau. hydrogen atoms are 3 dimension, so இந்த d tauன்றதை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து psi star psi பண்ணோம் அப்படின்னா what you will get, psi star psi பண்ணோம் அப்படின்னா 1 by pi a naught cube into e raised to minus 2r by a naught. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்டெகிரல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ப்ராபபிலிட்டி வில் பி ஈக்குவல் டு 1 by pi a naught cube நான் வெளியே எழுதிக்கிறேன் into integral வந்து within the Bohr radius கேட்டிருக்காங்க. ஸோ Bohr radius I am taking it as a naught னு எடுத்துக்கிறேன். ஸோ லிமிட்ஸ் எங்க இருக்குன்னா it will be 0 to a naught and then it is e raised to minus 2r by a naught into d tau expansion r square into dr sin theta d theta and d phi. so நம்ம இதை வந்து 4 pi னு எழுதிக்கலாம். so what you will get 4 pi by 4 pi by pi a naught cube into integral 0 to a naught e raised to minus 2r by a naught r square dr. ஓகேங்களா? ஸோ பை கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ அகைன் இந்த இன்டெகிரலை சால்வ் பண்றதுக்கான ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் கடைசியா வந்த இன்டெகிரல் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா it will be 4 by a naught cube into integral 0 to a naught
r square e raised to minus 2r by a naught into dr. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்டெகிரல் சால்வ் பண்ணுறதுக்கான ட்ரிக் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் அந்த ட்ரிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ என்ன, ஃபர்ஸ்ட் ஐ வில் டேக் r ஸ்கொயர், அதுக்கப்புறம் e raised to minus 2r by a naught. ஓகேங்களா, r ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ 2r டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2, அட் லாஸ்ட் 0. நெக்ஸ்ட் e raised to minus 2r by a naught இன்டெகிரேட் பண்ணும். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? It will be minus a naught by 2 into e raised to minus 2r by a naught. அடுத்தது minus a naught by 2 the whole square e raised to minus 2r by a naught. At last minus a naught by 2 whole cube into e raised to minus 2r by a naught. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணோம், நம்ம கிராஸ் டேர்ம்ஸ் எடுத்து எழுதுவோம் வித் ஆல்டர்னேட் பிளஸ் அண்ட் மைனஸ் சைன். அப்போ இங்கே பிளஸ்னா இங்கே மைனஸ், இங்கே பிளஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம டேர்ம்ஸ் எடுத்து எழுதிடலாம். அப்போ இட் வில் பி 4 by a naught cube r square into minus a naught by 2 into e raised to minus 2r by a naught. Again minus a naught by 2 the whole square into e raised to minus 2r by a naught into 2r. Actually 2r first last, and then plus into minus, it will become minus. So minus a naught by 2 the whole cube. Okay, 2 into a naught by 2 the whole cube into e raised to minus 2r by a naught. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு நம்ம லிமிட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ ஜஸ்ட் லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாம். அப்போ 4 by a naught cube into r square. அப்போ a naught square upper limit அப்ளை பண்ணுறேன். minus a naught by 2 into e raised to minus 2 a naught by a naught வரும். And then next term, it will be 2 a naught into a naught by 2 the whole square. நான் கீழே கண்டினியூ பண்ணுறேன். e raised to minus 2 a naught by a naught. ஓகேங்களா, minus 2 into a naught by 2 the whole cube e raised to minus 2 a naught by a naught. இப்போ upper limit அப்ளை பண்ணுறோம். அடுத்து lower limit. ஸோ minus of lower limit வந்து 0 போட்டோம் அப்படின்னா first term 0 ஆயிரும், second term 0 ஆயிரும், last term மட்டும் we will have minus 2 into e raised to minus 0 வரும். So which will be okay, a naught by இதை மறந்துட்டேன், ஒரே செகண்ட். So it will be 2 into a naught by 2 the whole cube into e raised to minus 0 வரும். So which will be 1. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ 4 by a naught cube into a naught square into a naught வந்துச்சுன்னா it will be minus a naught cube by 2 e raised to a naught cancel ஆயிரும். ஸோ e raised to minus 2. ஓகேங்களா, e raised to minus 2 minus 2 a naught power 5 divided by 2 square, அதனால it will become 4 into e raised to minus 2 minus 2 into a naught cube, 2 cube, it will become 8 into e raised to minus 2, and then minus of minus plus in ஆயிடும். So which will be plus 2 a naught cube by 8. ஓகேங்களா, 2 a naught cube by 8 அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஓகே, நான் இந்த half of the screen erase பண்ணிக்கிறேன். Just 1 second, நான் இந்த screen மட்டும் erase பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டஃப்பான இன்டிகிரேஷன்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் லைக் அட்லீஸ்ட் 2 times உங்கள் இன்டெகிரேஷனில் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது மிஸ் அவுட் பண்ணியிருக்கீங்களான்றதை மறக்காமல் செக் பண்ணும். ஓகேங்களா, பிகாஸ் ஏதோ ஒரு வேல்யூ மிஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்கள் ஃபுல் ஆன்சர்ஸ் ராங்காக போயிடும். பை லக் அந்த ஆன்சரே கூட ஆப்ஷன்ஸில் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து இது பண்ணலாம். ஸோ நான் வெளியே இருக்கிறத உள்ளே கொண்டு போகிறேன். இப்போ 4 by a naught cube into minus
a naught cube e raised to minus 2 by 2 minus o by a naught cube. Actually நீங்க வெளிய வச்சு கூட எல்லாத்துக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம், பட் ஸ்டில் ஈஸியா புரியணும்ன்றதுக்காக இது பண்ற தனியா எடுத்துக்கிறேன். So 2 into a naught power 5 e raised to minus 2, okay, by 4, and then again minus 4 2s are 8, so 8 a naught cube e raised to minus 2 by 8 a naught cube plus 4 by a naught cube into 2 a naught cube by 8. ஓகேங்களா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம். ஸோ யூ வில் ஹாவ் 2 இங்கே இருக்கும், a naught cube கேன்சல் ஆயிடும். அகெயின் நீங்கள் ஒரு a naught cube கேன்சல் ஆயிடும். யூ வில் ஹாவ் a naught ஸ்கொயர் இருக்கும், 4 4 கேன்சல் ஆயிடும், 8 8 கேன்சல் ஆயிடும், a naught cube கேன்சல் ஆயிடும், இங்கேயும் a naught cube கேன்சல் ஆயிடும், அண்ட் தென் 4 2s are 8 கேன்சல் ஆயிடும். இப்போ லெஃப்ட் ஓவர் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து 2 e raised to minus 2 minus ஓகே, நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். லைக் நீங்கள் முன்னாடியே நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த ஸ்டெப்பில் ஓகே, நான் பாயிண்ட்ல வச்சு காமிக்கிறேன். இந்த ஸ்டெப்பில் எந்த ஸ்டெப் அப்படின்னா இந்த ஸ்டெப் ஓகேங்களா. a naught into a naught ஸ்கொயர், இந்த ஸ்டெப் வந்து இட் ஷுட் பி a naught cube. இந்த இடத்துல a naught cubeன்னு வரும். நம்ம பை மிஸ்டேக் a naught power 5 எழுதிட்டேன், இட்ஸ் ராங். அது வந்து a naught cube வரும் ஓகேங்களா. ஸோ விச் வில் பி a naught cubeன்னு வரும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா a naught term இங்கே கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே லெஃப்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 into e raised to minus 2 இருக்கும். ஓகே, திஸ் இஸ் மைனஸ். இங்கே கொஸ்டின் நம்மளுக்கு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் மைனஸ் அண்ட் தென் இங்கே லெஃப்ட் ஓவர் டேர்ம் இட் இஸ் மைனஸ் e raised to minus 2 plus 1. ஸோ விச் வில் பி minus 5 e raised to minus 2 plus 1. ஸோ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எழுதலாம், 1 minus 5 by e raised to 2 இப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா. So this is your final answer. So this is the probability of finding a particle, sorry, for probability of finding an electron within the Bohr radius. Probability of finding the particle within Bohr radius. Again, இந்த calculation limit apply பண்ற ஸ்டெப் கொஞ்சம் இதா இருக்கும், பட் பொறுமையா பண்ணுங்க. பிகாஸ் இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான இன்டெகிரல்ஸ். ஸோ போக போக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா. இப்போ நான் சில ப்ராப்ளம்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோ தரேன்னு சொல்லியிருந்தேன், பட் அது இந்த வீடியோல நான் தரேன். ஸோ ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஆர் டெலிகிராம் குரூப்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன ப்ராப்ளம்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் வீடியோலேயே வந்து நான் சில ப்ராப்ளம் ஷார்ட்ஸ்ல போடுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் லைக் என்னால் போட முடியல. ஸோ நார்மலைசேஷன் கண்டிஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ தெர் இஸ் அ வேவ் ஃபங்க்ஷன் psi is equal to under root c by a power 5 into a square minus x square. So x ஓட லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் less than mod k ஓகேங்களா. அண்ட் தென் 0, ரெண்டு கண்டிஷன் இருக்கு. 0க்கு வந்து x is greater than or equal to mod k. ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா find the value of c. find the value of c ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 16 by 15, ஆப்ஷன் பி வந்து 15 by 16, ஆப்ஷன் சி வந்து அண்டர் ரூட் 15 by 16, ஆப்ஷன் டி வந்து அண்டர் ரூட் 16 by 15. ஸோ இது நார்மலைசேஷன் கான்செப்ட்ல வரும். பார்க்காதவங்க வீடியோ செக் பண்ணிட்டு அப்புறம் இதை ட்ரை பண்ணுங்க. பேசிக்காக யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்டே கண்டுபிடிச்சோம், பட் இங்கே இந்த கான்ஸ்டன்ட்ல ஒரு பார்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அகெயின் இட் வில் பி ரியலி ஈஸி, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் நான் இங்கே எழுதுறேன். செகண்ட் கொஸ்டின் வந்து psi is equal to e raised to minus ax square by ax square into root k. ax square into root k ஓகேங்களா. அகைன் நீங்க எழுதுறேன் psi is equal to e raised to minus ax square into root k. Find the probability of the particle within the region 0 to infinity. So probability of the particle within the region 0 to infinity என்னன்னு கண்டுபிடிக்கணும். Again option A வந்து it is 1, option B it is root 4, option C it is 1 by 2,
Option D, it is 0. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ண கொஷின். ஸோ ஈஸியா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் தேர்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, psi of x is equal to 1 by root a into e raised to minus mod x a. ஓகேங்களா? Find the probability of the particle between the region b less than x less than b. So the probability of finding a particle in the range minus b less than x less than b is 0.25. Is 0.25. Find the value of b. Actually, it's an interesting question. Okay, find the value of b. So limits என்னன்றது இந்த ரீஜன்ல அதோட ப்ராபபிலிட்டி வந்து 0.25 கொடுத்தாங்க. இந்த ரீஜன் b ஓட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அகைன் இட்ஸ் a easy problem, just ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து இட் இஸ் a by 4 ln 4 by 3. ஆப்ஷன் டி வந்து a by 2 ln 4 by 3. ஆப்ஷன் சி வந்து a by 2 ln 3 by 4. ஆப்ஷன் டி வந்து a by 2 ln 3. a by 2 ln 3. ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்க. இஃப் சொல்யூஷன் தெரியல, லைக் இதுக்கான சொல்யூஷன் பை சப்போஸ் இன்னைக்கு இந்த வீடியோ ஈவினிங் 4 o'clock நான் அப்லோட் பண்றேன் அப்படின்னா, நாளைக்கு ஈவினிங் 4 o'clock இதுக்கான ஆப்ஷன்ஸை நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிடுறேன். நீங்க அங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏதாவது புரியல அப்படின்னா இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ யூ வில் பி கெட்டிங் எ வீடியோ இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ அப்போ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் தென் ஃபோர்த் லாஸ்ட் இன்னொரு கொஸ்டின் தரேன். லாஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, psi is equal to under root 3 by 2 a minus mod x divided by a power 3 by 2. So between the region minus a less than x less than a. Find the probability of particle outside the interval 0 to 8 by 2. Okay, find the full question எழுதிறேன். Probability of finding the particle outside the interval. ஓகேங்களா? So this is a hint for outside the interval 0 to a by 2. Outside the interval 0 to a by 2. ஸோ கொஸ்டின் கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணுங்க. அவுட் சைட் த இன்டர்வல் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் 1. ஸோ இந்த இன்டர்வல் கண்டுபிடிச்சி யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட். ஓகேங்களா? 1 minus 0 to a by 2. நான் க்ளூ மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? புரியாதவங்களுக்கு நான் க்ளூ கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை வச்சு ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ இட் இஸ் 1 by 2. ஆப்ஷன் பி இட் இஸ் 7 by 16. ஆப்ஷன் சி இட் இஸ் 3 square by 4 square. ஆப்ஷன் டி இட் இஸ் 1 by 4 square. 1 by 4 square. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கே இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அண்ட் நான் நாளைக்கு ஈவினிங் 3 o'clock or 4 o'clock இதுக்கான ஆன்சர்ஸை நான் பின் பண்ணிடுறேன். ஏதாவது கொஸ்டினுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நாளைக்கு நைட்குள்ள சொன்னீங்க அப்படின்னா நான் அது உங்க வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட், ஒரு குட்டியான கான்செப்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபபிள் வேல்யூ. மோஸ்ட் ப்ராபபிள் வேல்யூ. மோஸ்ட் ப்ராபபிள் வேல்யூனா என்ன? மோஸ்ட் ப்ராபபிள் வேல்யூ அப்படின்னா யுவர் ப்ராபபிலிட்டி இஸ் மேக்ஸிமம். ஸோ ப்ராபபிலிட்டி எப்போ மேக்ஸிமமாக இருக்கோ அதுதான் மோஸ்ட் ப்ராபபிள் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ எப்போ ப்ராபபிலிட்டி மேக்ஸிமமாக இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபார் ஒன் டைமென்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒன் டைமென்ஷனுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி ஃபார்முலா என்ன? இட் இஸ் இன்டெக்ரல் x1 to x2 psi star psi dx. ஓகேங்களா? ஸோ திஸ் psi will be some function with respect to x. இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் வேணும் அப்படின்னா எனிவேர் எந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு த குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட். டோ பி பை டோ எக்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு 0 அண்ட் தென் யூ வில் கெட் அ எக்ஸ் வேல்யூ. அந்த வேல்யூ அட் தட் பாயிண்ட் பண்ணி யுவர் ப்ராபபிலிட்டி இஸ் மேக்ஸிமம் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஸோ இட் வில் பி இன்டெக்ரல் ஆஃப் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் psi star psi into dx will be equal to 0. So which I can write it as dou by dou x of psi star psi
is equal to 0. So most probable condition சொல்லி 1D ல கேட்டாங்க அப்படின்னா 1 dimension கேட்டாங்க அப்படின்னா you have to use this. இதுவே 3 dimension hydrogen atom பார்த்தோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இதுல கேக்குறாங்க அப்படின்னா it is dou by dou r into r square psi star psi is equal to 0. You have to multiply with the r square. ஓகேங்களா so இது வந்து this is for a 3 dimension and this is for 1 dimension. So 1 dimension most உங்களுக்கு ஈஸியா இருக்கும். So நான் 3 dimension வச்சு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So இப்பதான் நம்ம பார்த்தோம். For a hydrogen atom, first state ஓட wave function is given by 1 by under root psi a naught cube e raised to minus r by a naught. E raised to minus r by a naught. So இப்போ வந்து question எப்படி இருப்பாங்கன்னா find the most probable value of r. Probable value of r அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு the formula like we know dou by dou r into r square psi star psi is equal to 0. So first நான் psi star psi எழுதிக்கிறேன். So psi star psi என்ன it is 1 by pi a naught cube into e raised to minus 2r by a naught. ஓகேவா so இப்போ என்ன பண்ணணும் dou by dou r of r square into 1 by pi a naught cube into e raised to minus 2r by a naught is equal to 0. So 1 by pi a naught constant. Upper 1 by pi a naught cube into dou by dou r of r square into e raised to minus 2r by a naught. So u into v method நம்ம differentiate பண்ணலாம். இது இந்த side வந்துச்சு அப்படின்னா this term will become 0. So finally நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா dou by dou r of r square into e raised to minus 2r by a naught is equal to 0. So இப்போ uv method differentiate பண்ணோம் அப்படின்னா it will be 2r into e raised to minus 2r by a naught plus r square into e raised to minus 2r by a naught and then again இதை differentiate பண்ணோம் அப்படின்னா it will be minus 2 by a naught ஓகேங்களா equal to 0. அப்ப என்ன ஆகும் 2r e raised to minus 2r by a naught is equal to minus வெளியே வந்துரும் so which will be r square e raised to minus 2r by a naught into 2 by a naught இருக்கும் so r cancel ஆயிரும் 2 cancel ஆயிரும் e raised to minus 2 by r cancel ஆயிரும் இதுவும் cancel ஆயிரும் so finally என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா r by a naught is equal to 1 வரும் so your r value it is a naught so when your r is equal to a naught இருக்கிறப்பதான் you will have a maximum probability so your probability will be maximum so the most probable value of r என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a naught so இந்த மாதிரி தான் questions வரும் so most probable value is an important concept CSIR net exam prepare பண்றீங்க அப்படின்னா again it's very important ஓகேங்களா so இது மாதிரி wave function மாத்தி questions கேட்பாங்க so that's it for today's video hope இந்த வீடியோ உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் or it will play an important role நான் ஃபீல் பண்றேன் if you feel that don't forget to share it with your friends so still then everyone keep practicing மறக்காம integration formulas and அந்த integration trick daily practice பண்ணுங்க அப்பதான் நீங்க அதுக்கு யூஸ் ஆவீங்க டக்குன்னு அந்த மாதிரி ஒரு இன்டெகிரல் நம்ம பாக்குறப்போ ஓகே நம்ம இந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும் மறக்காம டெய்லி அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகணும்னாலும் என்னோட டிப் இதுதான் டெய்லி ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும் அட்லீஸ்ட் எழுதி பார்க்காட்டியும் ஒன்ஸ் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு அது யூஸ் ஆகும் ஓகேங்களா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஸ்டில் தென் எவ்ரிவன் டேக் கேர் பை பை ஹாவ் அ நைஸ் டே